உங்க குழந்தை ஃபியூச்சர்ல பெரிய அத்லெட் ஆகணும் அப்படின்னு உங்க குழந்தைய நீங்க தனியா ஓட விடுவீங்களா அல்லது நிறைய பேரோட நிறைய ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடுவீங்களா? நிறைய ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடுவோம்ல. ஆனா சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, என் குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவுகளும் அவங்களே எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிற குழந்தைங்க என்ன ஆகுது அப்படின்னா, அன்றாட தேவைகளை கூட அவங்களால சில சாய்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னு போகுது. அது எதிர்காலத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, பசங்களால சுயமா ஒரு முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது. அண்ட் தன்னம்பிக்கை இல்லாம இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா கீழே விழுந்துட்டா திருப்பியும் எழுந்திருச்சு போராடணும்ன்ற அந்த போராட்ட குணம் இல்லாம இருக்காங்க. அதே இது பேரண்ட்ஸ் பசங்களுக்கு எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுத்து, எங்க பவுண்டரி செட் பண்ணணுமோ அங்க பவுண்டரி செட் பண்ணி நிறைய சுய ஒழுக்கத்தோட பசங்களை வளர்த்தாங்க அப்படின்னு அவங்களால எங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு வளர்ந்துப்பாங்க. சோ இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு 9-10 வயசு குழந்தைகளா இருந்தா அவங்க துணியை அவங்களே தேர்ந்தெடுக்கலாம். அவங்க சாப்பாட்டு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். ஹாலிடே பிளான் பண்ணுமா பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்றாங்கன்னு அவங்கள பாராட்டுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சாய்ஸ். நீங்க உங்க குழந்தைய ஒரு சோலோ ரன்னரா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஒரு அத்லெட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கேற்ற மாதிரி பேரண்டிங் ஸ்டைல சூஸ் பண்ண ஆரம்பிங்க.